ஃப்ளவர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் உங்க எல்லாருமே ஒரு ஊருக்கு கூட்டு போயிட்டு அந்த ஊர்ல உங்களுக்கு தெரிய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்கள் நண்பன் 50-50 கார்த்திக். அந்த வரிசையில இன்னைக்கு நான் எந்த ஊர் போறேன்னு பாத்தீங்கன்னா தக்கோலம் அண்ட் மகேந்திரவாடி. இந்த ஊர்ல அப்படி என்னதான் ஃபேமஸ்னு சொல்லி பார்க்கலாமே. வாங்க, வெல்கம் டு தி ஷோ. ஊர் செய்தி பாட்டு மீதி. நான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தக்கோலத்துல அகதீஸ்வரர்ங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயில் சொன்னாலே ஒரு சிறப்பு தாங்க. இந்த கோயில்ல நிறைய சிறப்பு அம்சம் இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இந்த கோயில்ல 115 வயசு உள்ள ஒரு முதியோர் தன்னோட வாழ்க்கையை சிவனுக்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. சிவனே கதின்னு சொல்லி டெய்லி சிவனுக்கு பூஜை பண்றாரு, அதுவும் 3 வேளை. அது மட்டும் இல்லாம அவரோட பக்தியை பார்த்து சிவபெருமான் அவருக்கு ஒரு நாள் காட்சி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம டெய்லி சிவபெருமான் இங்க வரா மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வரும்போது ஒரு தனி நறுமண வாசம் இந்த பெரியவருக்கு தெரியுது. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க, சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி. நான் 12 வயசுல இருந்து திருவண்ணாமலை கால வைக்க கூடாதுன்றது எண்ணம் எனக்கு. சிவபெருமான் பத்தி அண்ணாமலையார் பத்தி புகழ்ச்சியா பேசுறாங்க. இன்னைக்கு இன்னும் புகழ்ச்சியா பேசுறாங்க தக்கோலத்துல. நான் இந்த கொட்டை அங்க பக்கத்துல. நம்ம எங்க போக முடியாத அப்படின்ட்டு என் மனசோட இருக்குது. மக்கா நாள் புதன்கிழமை சரியா 12 மணிக்கு எனக்கு நேரம் 12 மணிக்கு போனாங்க. பகல்லையே பேட்டரி ஷாப்பில் தெரிஞ்சுது. சாப்பிட போகும்போது யாரும் இந்த பகல்ல பேட்டரி அடிக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா நிக்கிறாரு சுவாமி. வாங்க சுவாமி சாப்பிடலாம் அப்படின்ட்டு பேசும்போது, நீ சாப்பிடு, நான் 2 பாதாம் செடி நட்டேன், செத்து போச்சு அப்படின்னாரு. பாதாம் செடி என்ன விதை போட்டா வருது, அதுக்கு என்ன இருக்குது, நீங்க நிக்கிறீங்க, இவரை பார்க்க என்ன ஆகி போச்சு, கண்ட தர தண்ணி கொட்டுது, பேச்சு தடமாட்டம், காது அடப்பு. சுவாமி எனக்கு சாப்பிட முடியல, நீ நிக்கிறீங்க, சேர் போட்டு சேர் மேல உட்காருங்க அப்படின்னாக்கா இந்த வலது புட்டம் சும்மா அப்படியே சேர் மேல உட்காந்து மறைஞ்சிட்டாரு. இப்படி ஓடுறேன் ஆள் ஆப்பிடல. பக்கத்துல கேட்டா அவங்களும் இங்க யாரும் வரலையே, ஏன் நாங்க பேசுறது கூட தெரியல அப்படின்னாக்கா, நீ என்னமோ பெண்ணாத்தையும் கிடக்குற அப்படின்ட்டு என்ன இது அவர் வந்த பாடு நான் தக்கோலத்தை விட்டு இந்த காட்டுக்கு வந்துட்டேன். ஐயா, இப்போ இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் மருத்துவ ரீதியா எடுத்துட்டு போறாங்க. ஆனா என்னதான் நம்ம மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சாலும் அத்தனையும் இயற்கைக்கு முன்னாடி சக்தி இல்லாதது. சக்தி இல்லை. ஆமா, இப்போ இருக்கிற இது பாத்தீங்கன்னா சக்கரை நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னும் கண்டுபிடிக்கல, கட்டுப்பாட்டுல தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கொடுக்குற மூலிகையை தேடி மக்கள் வெளிநாட்டுல இருந்தும் சரி இந்தியாலும் சரி வந்த வண்ணம் உள்ளன. இத பத்தி உங்களோட கருத்து என்னையா? மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும், அதான் என் கருத்து. அநேகமா அவங்கள்ட காசு பறிக்கிறதோ கொடுறதோ கூடாது. அவங்க காசு நமக்கு தேவையில்லை. இப்போ அது செய்யறது கூட நான் தப்பு. தெரியுதுங்களா? காசை வாங்கக்கூடாது. இப்போ எதுக்கோசம் வாங்குற, அந்த கோபுரம் நிலைக்கோசம் தான் காசு வாங்குறோம். அவங்க காசும் இருக்குது, நம்ம கஷ்டப்பட்ட காசும் அதுல இருக்குது. இப்படிதான் நடத்தின்னு வரும். நான் கடவுளை பார்த்தது இல்ல, லிங்கத்தை பார்த்திருக்கேன், போட்டோல பார்த்திருக்கேன். நீங்க சிவபெருமான கண்ணுக்கு நேரா பார்க்கும்போது எப்படி காட்சி கொடுத்தார்? கண்மூடி கொஞ்ச நேரம் அங்க உட்காருங்க. எங்க சுவாமி எதிர்க்க உட்காருங்க, பார்க்கலாம். சூப்பர், பார்க்கலாம். கண்டிப்பா. எப்பவுமே உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. உங்களோட நற்பணி தொடர நற்பணி நீண்ட காலம் நல்லபடியா இருக்க வேண்டியதுதான் என் பொறுப்பு. 10 ஆண்டு காலம் இருக்கணும், நல்ல வாழ்க்கை.
அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இந்த தக்கோலத்துல வந்து நிறைய சிவன் கோயில் இருக்கு. நம்ம திருவண்ணாமலையில போட்டோம்னா அக்னி லிங்கம் பார்க்கலாம், இல்லைன்னா சுயம்பு லிங்கம் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து ஈசான லிங்கம் பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு லிங்கம் பார்க்கும்போது ஒரு பலன் தான் கிடைக்கும். ஆனா இந்த தக்கோலத்துல மட்டும் ஒரு கோயில்ல வந்து நீங்க பஞ்சபூத லிங்கத்தை பார்க்கலாம். அதாச்சும் எல்லா பிளெஸிங்கும் ஒரே இடத்துல தான் கிடைக்கும். கண்டிப்பா தக்கோலம் வந்தீங்கன்னா நீங்க இந்த கோயில் வாங்க, கண்டிப்பா நீங்க அதோட வைப்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் தனசேகரன். என்ன பண்றீங்க? நான் வெஹிக்கிள் இன்சார்ஜா இருக்கேன். ஓகே, இங்க இந்த இடத்துக்கு நீங்க எவ்வளவு வருஷமா வரீங்க இந்த கோயிலுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து இங்க வந்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, இந்த எல்லா சிவன் கோயில்லயும் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க. அந்த வரிசையில இந்த சிவன் கோயில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷல்? என்னன்னா இது தானா சுயம்பா ஒரு சின்ன கோயிலா இதுவானது. அதுக்கப்புறம் வந்து இங்க சிவனோட நடமாட்டம் நிறைய இருக்கிறதாகவும், சிவனை இங்க வந்து இங்க இருக்கிற சாமி வந்து அவரோட உணர்ந்ததாகவும், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு பெரிய கோயிலை கட்டியே தீர்வுன்றதுனால அவரோட முழு முயற்சி அவரோட முதல்ல எல்லாத்தோட ஈடுபாடோட இந்த கோயிலை கட்டிட்டு இருக்காரு. சின்ன விஷயமா ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு பெரிய கோபுரமா வளர்ந்துட்டு இருக்குது, நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற கோயில்ல பார்க்கும்போது நார்மலா ஒரு சிவன் கோயில்ல வந்து ஒரு சில டிஃப்ரெண்டான சிவலிங்கம் இருக்கும். ஆனா இங்க இருக்கும்போது பஞ்சலிங்க பூதலிங்கமும் இங்க இருக்கு. அது எப்படி ஒரு சில கோயில்ல தான் இருக்குமா, இல்ல எல்லா கோயில்லயும் இருக்குமா? ஒரு சில கோயில்ல இல்ல. இப்ப இந்த தக்கோலத்தை பொறுத்த வரைக்கும் திருவிளையாடல் புராணத்தோட தொடர்புடையதா இருக்குது இந்த தக்கோலம் கோயில். இருக்கிற எல்லா சிவனும் இங்க இருக்காங்க. பஞ்சபூத லிங்கமும் இருக்குது. இந்த ஊர் ஃபுல்லாவே சிவலிங்கத்தோட அருள் இருக்கு. அதே மாதிரி இங்க தக்கோலத்திலேயே ஒரே ஒரு பெருமாள் கோயில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் இடிஞ்சு நிர்மூலமா ஆயிட்டதாகவும், அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அந்த புதுப்பிக்கிறதுக்கு நிறைய வழியெல்லாம் பண்ணாங்க. அப்போ போய் கேரளால போய் நம்பூதிரி கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பெருமாள் கோயில மறுபடியும் புனர் அமைக்கலாமா அப்படின்ட்டு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்க ஊருக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் நல்லா இருக்கு, ஆனா இருந்தாலும் சிவனோட இது கடாட்சம் பரிபூர்ணமாவும் சிவன் இங்க இருக்கிறதாவும் நினைக்கிறாங்க, அதனால நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஃபுல்லாமே சிவன் தான். சித்தர்கள் அடியார்கள் எல்லாமே இங்க வந்து சிவனை தான் பூஜிச்சு சிவனை தான் முக்கிய பொருளா பாக்குறாங்க. இந்த தக்கோலம் இந்த சிவன் கோயில் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்ப நான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவாடிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல வந்து மதுகாத்தம்மன்கிற சொல்லி ஒரு அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த அம்மனுக்கு ஏன் பேர் வந்தது பாத்தீங்கன்னா, மகேந்திரவர்ம பல்லவராஜா வந்து 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு ரிவரை வந்து ஃபார்ம் பண்ணணும் சொல்லி ஒரு மதுகு மேல போட்டாரு. பட் ஆனா அந்த மதுகு வந்து நிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா 7 அம்மனை வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டி பண்ணி பூஜை பண்ணி வணங்கினாரு. அதனால இந்த இடத்துக்கு வந்து மதுகு நின்னுது. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து மதுகாத்தம்மன் சொல்லி ஒரு பெரிய பேர் வந்தது. பல்லவாஸ் வந்து ஆர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா வந்து நம்ம மகாபலிபுரம்ல பார்த்தோம்னா அந்த 5 டிஃப்ரெண்ட் மானுமெண்ட்ஸ் வந்து இப்போ கூட பார்த்தாலும் ஏதோ நேத்து தான் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களோட ஹேண்ட் ஒர்க் வந்து உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துலயே வந்து இவங்களோட மானுமெண்ட்டை ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஒரே கல்லுல வந்து செதுக்கியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு லட்சுமி நரசிம்மரை நீங்க இங்க வந்து பார்க்கும்போது பல ஆயிரம் வருஷம் பழமையானது. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி செதுக்கினது மாதிரி தான் இருக்கும். என்னதான் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து மிஷின்ஸ்லாம் வந்தாலும் 100% ஹேண்ட்மேட் ஃபினிஷிங் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது மட்டும் இல்லாம இந்த அம்மனை பத்தி சொல்றேன். இந்த அம்மனை வந்து நீங்க பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை, குறிப்பா வந்து அமாவாசையில வந்து நீங்க மனசார ஏதாச்சும் வேண்டிட்டு வந்து இங்க வணங்கினீங்கன்னா நீங்க வணங்கினது வந்து நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க சுத்தி பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால வந்து 4 ஸ்டேட் இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இந்த 4 ஸ்டேட் மட்டும் இல்லாம நார்த்ல இருந்து கூட மக்கள் இந்த அம்மனை வந்து பார்க்க வந்த வண்ணம் உள்ளன. வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? வேணுகோபால். ஓகே, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் கே சண்முகம். நீங்க என்ன பண்றீங்க? ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர். இங்க மகேந்திரவாடியில நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல வில்லேஜ் குப்புகல்மேடு தான் வில்லேஜ் எனக்கு. சரி. அது வந்து அங்க பிறந்ததுனால சரி இதனுடைய டீட்டெயில் வந்து சின்ன வயசுல இருந்து படிக்கிறதுல இருந்து ஓகே நல்லா எனக்கு தெரியும். இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க சார். இந்த கோயில் பக்கத்துல இருக்கிற ஏரி சுமார் 7 கிலோமீட்டர். சரி. 7 கிலோமீட்டர் இந்த ஏரி வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து வெட்டினாரு. வெட்டும் போது இங்க மதகு வச்சாங்க. இந்த மதகு வந்து சரியா வந்து நிக்காம வர்ற தண்ணியில மொத்தம் அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. அப்போ வந்து 7 சிலையை வச்சு பைரவி, வராகி, கௌமாரி, வைஷ்ணவி, சாமுண்டி, மகேந்திரி, பிரம்மகி இந்த 7 அம்மனுக்கு நிலைநாட்டி இங்க ஒரு கோயிலுக்கு ஒரு அம்மனுக்கு பிரதிஷ்டை பண்ணி செய்த பிற்பாடு அந்த மதகு தண்ணி கட்டினது
ஸ்டெடியா நின்று போச்சு. பக்கத்துலயே கடவாசல் கட்டினாங்க. கடவாசல் கட்டி சீர சிறப்பமா இருக்குது. இதுக்கு பக்கத்துலயே இந்த கோயில் தாண்டி இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல ஒரே குன்றுல வந்து லட்சுமி நரசிம்மன்ற ஒரு கோயில ஒரே குன்றுல குகை மாதிரி வெட்டி கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து சீர சிறப்பமான இன்றைக்கு நேற்று இல்ல, மகேந்திரவர்ம பல்லவ ஆண்டாம். அதுக்கு அடுத்தது நரசிம்மவர்ம பல்லவர் வந்து இது வந்து பிரதிஷ்டெல்லாம் செய்து சீர சிறப்பமா வச்சாரு. ஒரு 5 வருஷம் முன்னாடி இப்போ இங்க இருக்கிற இடத்துல மகேந்திரவாடியில வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் பாத்திருக்கீங்க? எல்லா மக்களும் நல்லா சீர சிறப்பமா இருக்காங்க. அதாவது மழை கொஞ்சம் குறைவாக தவிர எந்த வித ஒரு நோய் நொடி எதுவும் ரியல் எஸ்டேட் நல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த அம்மன் கிட்ட வந்து அதாவது கேரளா, மைசூர், பெங்களூர், மெட்ராஸ் இந்த ஊர்ல இருந்தெல்லாம் வர்றாங்க. இங்க வந்து வேண்டிட்டு போனோம்னா அமாவாசை வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா எல்லாருக்கும் இதுவும் அவங்களுக்கு சீர சிறப்பா அவங்களுக்கு வாழ்க்கையில வளம் பெறதுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த இடத்த பத்தி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்ப நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவாடிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். மகேந்திரவர்மல தான் ஒரு டைம் இந்த வழியா போயிட்டு இருக்கும்போது நீங்க பின்னாடி பாக்குறீங்களா அந்த பாறையை பார்த்துட்டு இந்த பாறையை நம்ம ஏதாச்சும் புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பாறையை குடைஞ்சு இந்த பெரிய பாறையை வந்து ஒரு அழகான கோயிலா மாத்தினது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள வந்து ஒரு லட்சுமி நரசிம்ம சுவாமி வந்து அழகா செதுக்கினார். நான் வந்து இந்த மகேந்திரவர்ம ராஜா பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம சென்னை பக்கத்துல இருக்கிற மகாபலிபுரம்ல நீங்க பாக்குற எல்லா மானியூமெண்ட்ஸ் இந்த பல்லவ டைனாஸ்டி தான் வந்து சூப்பரா செதுக்கி இருக்காங்க. இப்ப நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற கோயில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு அழகான மானியூமெண்டா விளங்கிட்டு இருக்கு. இந்த பியூட்டிஃபுல் டெம்பிளை பார்க்கறதுக்காக நிறைய ஸ்கூல் கிட்ஸ், நிறைய பீப்புள் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து பார்க்க வந்த வண்ணம் உள்ளன. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து இந்த மானியூமெண்ட்டை வந்து யாருமே பராமரிக்க முடியாதனால நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மானியூமெண்ட்டை வந்து தத்தெடுத்து பராமரிச்சிட்டு இருக்கு. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் எம் சுதாகர். ஓகே, இங்க மகேந்திரவாடியில நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் இருக்கேன். நான் பிறந்ததுல இங்க தான் இருக்கேன். எனக்கு 20 ஏஜ் ஆகுது இப்போ. ஓகே, இப்போ நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸான ராக். இந்த ராக்கை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது பார்த்தா இந்த வழியில மகேந்திரவர்மன் பழங்காலத்துல மகேந்திரவர்மன் இந்த வழியை போக சொல்ல ஒரு மிகப்பெரிய பாறையை பார்த்துட்டு இந்த பாறையில ஒரு கோயில் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாறையை குடைஞ்சி ஒரு நரசிம்ம கோயிலா இதுல உருவாக்கினாரு. அப்போது இந்த பாறையை இந்த கோயிலை மட்டும் உருவாக்காம இந்த ஊருக்காகோசம் ஒரு ஏரியும் மிகப்பெரிய ஏரி, அதாவது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லயே 2வது இடத்துல இருக்கிற ஒரு ஏரியும் உருவாக்கி கொடுத்திருக்காரு. பத்தாவதுக்கு நம்மளுக்கு பிள்ளையார் கோயில் பக்கத்துல கிணறு சொல்லிட்டு நிறைய எங்களுக்கு வசதி செய்து கொடுத்திருக்காரு. இந்த ஊரு பேரு பழங்காலத்துல எனக்கு தெரிஞ்சு புரட்டட்டவான்ற ஊரு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கோயில் ஏரி இதெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யவே அவருடைய பேரிய மகேந்திரவர்மன்றத மகேந்திர வாரியின் பேர் வைக்கப்பட்டது. மகேந்திரன்றது மகேந்திரவர்மனுடைய பேரும் வாரின்றது ஏரியோட பேரும் சேர்த்து மகேந்திர வாரின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டது. அது காலப்போக்கில் மகேந்திர வாடியாக மாற்றப்பட்டது. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சார்ந்ததுனால இந்த ஊர் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து பராமரிக்க முடியல. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இது கோயிலை இன்று வரையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதனால இந்த கோவில பார்த்தா நரசிம்மவர்மன் இருக்கிறார். அவருடைய உருவ சிலை வந்து இந்த கோயில் வந்து செதுக்கப்பட்டு இருக்கு. நல்லா பிரம்மாண்டமாக சிற்பர்கள் மூலம் கொண்டு சிற்பக்கலை கொண்டு செதுக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கறது நிறைய பேர் வருவாங்க. வெளியிலிருந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னும் அதிகமா வருவாங்க. ஒரு டூரிஸ்ட் கூட இது சொல்லலாம், நிறைய பேர் வந்து போவாங்க. சூப்பர் சூப்பர். இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக பகிர்ந்தீங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீது எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஃப்ரைடே மார்னிங் 11:30 உங்களுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் பாஸ் பண்ணிட்டு நம்ம பெப்பர்ஸ் டிவியை பார்க்க மறக்காதீங்க. ஏன்னா தட்டுக்கடை வந்துகிட்டே இருக்கு. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is your friend Karthik signing off. Bye.